ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம லைனிங் கூட அட்டாச் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை முக்கியமாக கவனிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று வரது போக நம்ம ஒரே சைடு வர மாதிரி லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணும்போது சில நேரம் தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி கப் சைஸ் வந்து அந்த தையல் நம்ம 3 டாட் அல்லது 4 டாட் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த தையல் வந்து நம்ம எப்படி சரியாக போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இதில் 2 லைனிங் பீஸு, 2 மெயின் பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸில் வந்து எது ரைட் சைடு எது ராங் சைடு அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக ராங் சைடில் வந்து மேலே இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் அப்படியே அந்த சைஸில் இருக்க மாதிரி லைனிங்கையும் நான் அது மேலேயே போட்டுக்கிறேன். இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே இருக்குது, ராங் சைடுக்கு மேலே நான் லைனிங் வந்து போடுறேன். இந்த மாதிரி போடும்போதே ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட் இந்த மாதிரி இருக்கணும். நெக்கு போர்ஷன் ரெண்டும் ஒன்றை பார்த்து ஒன்று இருக்கணும். 2 பீஸ்லேயுமே வந்து நெக்கு வந்து ஒன்றை பார்த்து ஒன்று இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஃபால்ட் அப்படிங்கிறது நமக்கு வராது. ரைட்டுக்கு ஒன்று லெஃப்ட்டுக்கு ஒன்று அப்படிங்கிறப்போ நமக்கு சரியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு நல்லாவே தெரியுது. ஒரு சில ப்ளவுஸஸில் வந்து ரைட் இது ராங் இதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. 2 பக்கமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக அதை பார்த்து போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து நெக்கு வந்து அடித்து திருப்பலை, அப்படியே தான் நம்ம வச்சு அப்ளை பண்ணுறோம். கழுத்துக்கு வந்து நெக் பீஸ் தான் கொடுத்து தைக்க போகிறோம். அது ஏன் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் அப்படியே வச்சு நம்ம சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் அல்லது எட்ஜஸில் போட்டு நீங்கள் தையல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் போடணும். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் 2 பீஸுமே ஒரே அளவில் கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுவே வந்து இப்போ ஒரு சிந்தட்டிக் ப்ளவுஸாக இருக்குது, ஒரு சாரீ ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம், லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நீங்கள் கட் பண்ணணும். அது வந்து ஃப்யூச்சரில் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் இதே மாதிரி 2 பக்கம் இருக்கக்கூடிய பீசஸுமே சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு டாட் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போதே இந்த டாட்டுக்கெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் எல்லாமே நம்ம ஊசி மார்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த டாட்டு முடிகிற இடத்துல அதே மாதிரி டாட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேலாம் சிசரில் நாச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கட்டிங்லேயே கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் அப்போது நமக்கு ரொம்பவே டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம எதையுமே நெச்சமாக செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணை மூடிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த மெயின் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழேருந்து பிடிக்கக்கூடிய இதில் எட்ஜை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு கீழே வந்து நமக்கு நாச்சஸ் சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மாறாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த நாச்சு நேர் வச்சுட்டு நம்ம அந்த டாட் எங்கே முடியணுமோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் லைன் போடுங்க. இந்த இடத்துல எல்லாரும் பண்ணுற ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நான் இதை தொடர்ந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டாட்டில் இருந்து நம்ம அந்த டாட் எங்கே முடியணுமோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டோம். இதில் வந்துட்டு நான் 2வதாக இன்னொரு தையல் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு லாக் தையல் உங்களால் போட முடியலை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தையலை வெளியில் விட்டு ரிட்டன் நம்ம என்ன தையலை போட்டோமோ அதே தையல்லையே ரிட்டன் வந்து இந்த மாதிரி முடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நீங்கள் லாக் தையல் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் தையல் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து நீங்கள் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாட் பிடிக்கும் போதே இந்த கப் சைஸோடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த டாட்டு தான் நமக்கு ஒரு கப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதும் பெருசாக இருக்கிறதுக்கும் மெயின் ரீசன் இந்த டாட்டு தான். இந்த டாட்டோடைய அளவை பொறுத்து தான் கப் சைஸ் வந்து சின்னதாக பெருசாக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே மாதிரியே முன்பக்க டாட்டையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. அதுலேயும் நம்ம கரெக்டாக எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வரைஞ்சும் இருக்கும், ஊசி மார்க்கும் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கழுத்து பகுதியில் வந்து 1/4 இன்ச்சை விட்டுட்டு சென்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு வந்து அளவுகள் சரியாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இதையுமே அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு 2 தையல் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இந்த தையல் நான் எப்படி போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை கிளாத்தை கிராஷாக வச்சுருக்கேன். ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நாச் போடுற இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப்பாக க்ராஸாக வரணும். க்ராஸுன்னு சொல்கிறீங்க ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இதுக்கு இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் ரைட்டில் நான் இப்போ ஒரு சைடு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைடு தைக்கும்போது அது ஏன் அது அப்படி சரியாக தைக்கலைன்னா என்ன ஃபால்ட் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 டாட் அப்படிங்கிறது நம்ம தைச்சிட்டோம். அதில் இருக்கக்கூடிய அந்த நூல் எக்ஸ்ட்ரா வரக்கூடியதெல்லாம் நீங்கள் இப்போவே கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே நூல் தொங்கிட்டு இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ 3வது டாட் வந்து நான் ஏற்கனவே கட்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டோடைய எட்ஜிலேருந்து ஆர்ம் ஹோல் பக்கம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நாச் போட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அங்கேருந்து இப்போ அந்த டாட்டுக்குரிய கேப்பு 1.5 இன்ச்சில் ஊசி மார்க் வந்து போட்டிருப்போம். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், 3 டாட் அப்படிங்கிறத பிடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டாட் தான் பிடிக்க போகிறோம். 4 டாட் ப்ளவுஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். 4 டாட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 4 டாட் பிடிச்சி தைக்கலாம். கப் சைஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் 4 டாட் பிடிச்சி தைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 3 டாட்டும் வந்து பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து முடியக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, 3 டாட்டுமே முடியக்கூடிய இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த டாட் முடிகிற இடத்துல இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க ஃபால்ட் வந்து உங்களுக்கு வராது. இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கப் சைஸ் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எந்த வயசில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் கப் சைஸ் அப்படிங்கிறது பிடிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். அவங்க இந்த ப்ளவுஸை போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் வேறு எந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ இன்னொரு பார்ட்டில் நான் அந்த மாதிரி கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டை மட்டும் நான் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்லேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டையும் ஆம்ஹோல்லேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டையும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நேராக வச்சு நான் தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நேராக வச்சு தைச்சிட்டு அந்த முடிகிறப்ப மட்டும் நீங்கள் அப்படி வளைச்சி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ புதுசாக நீங்கள் ப்ளவுஸ் இப்போ தான் பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபால்ட் வந்து கண்டிப்பாக வரும். மற்ற எல்லாமே ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இந்த கப்பு மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பக்கத்தில் நான் காமிக்கிறேன். நீங்கள் தைக்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த டாட் முடியக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அப்படியே கூமாச்சியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ ப்ளவுஸ் போடும்போது நமக்கு கப்ஸி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம், அந்த டாட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டாட் முடிகிற இடத்துல வந்து இப்படி தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நான் இன்னொரு தடவை நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் தைச்ச மாதிரி நான் கிராஸாக தையல் போட்டு நான் வந்து உங்களுக்கு 2 தையலையும் பக்கத்தில் காமிக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் இதை தைக்கும்போது அந்த நாச்சில் இருந்து நம்ம முடியக்கூடிய இடம் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த பீஸ் வந்து நான் கிராஸில் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அதில் விஷயம். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் இந்த மாதிரி லாக் தையலோடு போட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய டாட்டையும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் எப்படி வச்சுருக்கேன், எப்படி முடித்து வெளியில் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த 2 டாட்டும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து காமிச்சிருக்கேன். பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மேலே உள்ள தையல் வந்து நல்லா ஷார்ப்பாக கிராஸில் வந்து போகும். இப்போ நான் காமிச்சிட்ருக்க தையல் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் நேராக வந்து முடியும் போது மட்டும் இப்படி நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? அந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போது நான் காமிச்ச மாதிரி கீழே இருக்கக்கூடிய தையல் வந்து நமக்கு தப்பு. அந்த தையலை வந்து நீங்கள் பிரித்து எடுத்துருங்க. மேலே போட்டிருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? இதே மாதிரியே இன்னொரு பக்கம் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த தையலையும் நான் வந்து பிரித்து விட்டுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக போட்ட ஸ்டிச்சஸ் வந்து பிரித்து விட்டுட்டு ஏற்கனவே ஒவ்வொரு தையல் நம்ம போட்டிருக்கோம். அதே இது மேலேயே 2வது ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம். மெயினாக பேக் டாட்டும் சரி, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கப் டாட்டும் சரி, இது எல்லாமே நீங்கள் 2 தையல் போட்டு முடிச்சிருங்க. சப்போஸ் ஒரு தையல் நமக்கு பிரிஞ்சு வருது அப்படின்னாலும் இன்னொரு தையல் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்கும் இந்த ஸ்டிச்சஸ் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து காமிக்கும். இதுதான் நமக்கு ஃபினிஷிங்கையும் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கப் டாட் வந்து பிடிச்சு தைச்சிட்டோம். இதில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ஒரு சிலருக்கு
அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற இடம் மட்டும் லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, நம்ம பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணி பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்படி சரியாக ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.